கழுத்து தண்டோட எலும்பில் வந்து டிஸ்கில் வந்து ப்ரொலாப்ஸோ ப்ரொட்ரூஷனோ எக்ஸ்ட்ரூஷனோ ஆனதுனால அந்த சைடில் வர நரம்பு பாதிப்பு ஏற்பட்டால் நமக்கு வலி வந்து கழுத்து பகுதியிலையும் ஷோல்டர் பகுதியில் மட்டும் இருக்காது, கை வரைக்கும் பரவலாக இருக்கும். கை மரத்து போன மாதிரி இருக்கும், கை குடைச்சல் அதிகமாக இருக்கும், ராத்திரி தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும், கை மேலெலாம் தூக்க முடியாத அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும். பண்ணின்னு வரும்போது இந்த கழுத்து பக்கம் அதிகமாக வலி இருந்தது. அப்புறம் சார்ட்டு வந்து நான் கான்டாக்ட் பண்ணும்போது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் சொன்னாருங்க. இந்த கழுத்துக்கு பின்னால் இந்த ரைட் ஹேண்ட் ஷோல்டருக்கு நடுவில் இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வலி இருந்தது. சார்கிட்ட போனோன்னா அவர் என்ன பண்ணார், பிசியோதெரப்பி கொடுத்தாருங்க. கொடுத்த பிறகு ஒரு 2-3 நாளைக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அப்படியே அந்த கை மறுத்து போன மாரி இருக்கும். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பெயின் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் குறைஞ்சி இப்போ 7th டே ப்ராக்ரஸ் வரும்போது ஓரளவுக்கு 90% எனக்கு கை ஓரளவுக்கு அசைக்க முடியுது, எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியுது. ஆனால் இது ஈவன் பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னே கையை தொங்க போட்டுன்னு கூட வர முடியாது, அவ்வளோ பெயின் இருக்கும். அதை தாங்கிட்டு தான் வந்தேன் சார்கிட்ட வந்த பிறகு இப்போ 7th டே வந்து ப்ராக்ரஸ் ஆன பிறகு ஓரளவுக்கு ஒரு 90% வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கு உடம்பு. இந்த வீடியோவில் இவர் சொல்கிறது போல் கழுத்து தண்டோட நரம்பில் அழுத்தம் ஏற்பட்டு பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வலி வந்து கை ஃபுல்லாக குடைச்சல் அதிகமாக இருக்கும், கை மரத்து போன மாதிரி இருக்கும், கை தூக்க முடியாது, பின்னாடி தோள்பட்டை ஃபுல்லாக வலி இருக்கும், கழுத்து ஒரு பக்கம் திருப்ப முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இந்த மாதிரி பாதிப்பு எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அதை வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். எங்களோட சென்டரில் வந்து நாங்கள் மருந்து மாத்திரை இல்லாமலே வந்து முறையான ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலிமா அந்த நரம்பு அழுத்தம் இருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு வலியை குறைச்சி அவங்களுக்கு வந்து அந்த மரத்து போன கையை வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்து கை தூக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். இதை போல் கழுத்து தண்டு வடத்தில் பாதிப்பு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதிலேருந்து முழுமையாக வந்து நம்ம விடுபட முடியும்.